ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம குரோஷியா ட்ரிப் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நான் ஹாஃப் டே வந்து இந்த ஃபோர்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிமைனிங் ஹாஃப் டே வந்து ஐலாண்ட் ட்ரிப் போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஐலாண்ட் ட்ரிப் வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த போட் ட்ரிப்புக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா €27 சார்ஜ் பண்ணுறாங்க பெர் அடல்ட்டு. கிட்ஸாக இருந்தாங்கன்னா €8 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டர் 5 இயர்ஸ்னால் ஃப்ரீ தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம். நான் அந்த டிக்கெட் கவுண்டர் மேலேயே அந்த ஆன்லைன் வெப்சைட் இருக்கும் பாருங்க. அதுவும் இல்லாம நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். வேணுனா செக் பண்ணி பாருங்க. 15 மினிட்ஸுக்குமே போட் அந்த பக்கத்துலேருந்து ஐலேண்ட்லேருந்து ஃபோர்ட்டுக்கும், ஃபோர்ட்லேருந்து ஐலேண்டுக்கும் போய்க்கிட்டே தான் இருக்கு. ஃப்ரீக்வென்ட்டா போயிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம டக்கு டக்குன்னு எந்த டைம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஐலேண்ட்லேருந்து இங்க வரதுக்கான ரிட்டர்ன் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 7:00. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நாங்க லஞ்ச்ச முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3:00 இருக்கும். அந்த டைம்ல தான் போட்ல ஏறுனோம். ஏறிட்டு ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலான்னு போனேங்க. நான் இப்ப தண்ணி பார்க்கறதுக்கு ஆழம் கம்மியா இருக்க மாரி தான் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, போட்டு அந்த ஆட்டம் ஆடுது. கம்பிய புடிக்காமலே நிப்போம்னு வடிவேல் சொல்ற மாரி நின்னு பார்த்தேன். பட் முடியல. ரொம்ப ஷேக் ஆனுச்சு. சரின்னு ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறது சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த துப்ரோனிக் சிட்டில மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 ஆர் 8 ஐலேண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸு. அதுல ரொம்ப முக்கியமான ஐலேண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லோக்ரம் ஐலேண்ட் தான். அதாவது இந்த ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐலேண்ட் தான். மத்த ஐலேண்ட நீங்க சுத்தி பார்க்கணும்னா, கண்டிப்பா ஒரு ஐலேண்டுக்கும் ஒரு நாள் தேவைப்படுங்க. ஏன்னா, இப்ப நாங்க போற லோக்ரம் ஐலேண்ட் இருக்குல்ல, அத சுத்தி பார்க்கறதுக்கே கண்டிப்பா 1 நாள் தேவை. ஆனா நாங்க ஹால்ஃப் டேல தான் போனோம். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல், டெட் சி இந்த ஐலேண்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆலிவ் ட்ரீஸ் வளரும் போல. அந்த செக்ஷன்லாம் கூட தனியா வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய சப்பாத்தி கள்ளி செடிலாம் கூட தனியா இருந்துச்சு. அதெல்லாம் கூட ஒரு செக்ஷனா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க நெறைய கலர் கலரா பீகாக்ஸ்லாம் சூப்பரா இருக்குங்க. செமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஐலேண்டுன்ற டெர்ம் எல்லாம் நான் புக்ல தான் படிச்சிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் போறது ரொம்பவே எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு. ஆனா உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா, அப்பா வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மூவிஸ்லலாம் சொர்க்கம்னு சொல்லிட்டு காட்டுவாங்க தெரியுமா? நெறைய நிழலா இருக்கும், மரம் நெறைய இருக்கும், பக்கத்திலேயே தண்ணி போகும், மானு, மயிலு இந்த மாரிலாம் இருக்கும்ல, அதே சினாரியோ மாரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாரி ஃபுல்லாவே ட்ரீயா இருக்கிறனால அந்த இடமே ஒரு மாரி வெயிலே இல்லாம நல்ல நிழலா இருந்துச்சு. அந்த சீ சைடு மட்டும் தான் கொஞ்சம் வெயிலா இருந்தது. மத்தபடி சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்தது இந்த ஐலேண்ட். கண்டிப்பா நீங்க இந்த ஐலேண்ட மட்டும் குரோஷியா போனா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துலயும் கேம் ஆஃப் த்ரோன் ஷூட்டிங் ஒண்ணு நடத்தியிருப்பாங்க. அந்த இடமும் உங்களுக்கு சுத்தி காட்டுவாங்க. ஸோ நீங்க கைடட் டூர் போனீங்கன்னா, ஃபுல்லா ப்ராப்பரா சுத்தி காட்டுவாங்க. நீங்களா போணும்னா ஒரு இடத்தையும் நீங்க முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டு டைமிங் மேனேஜ் பண்ணிட்டு போணும். இல்லன்னா உங்களால கண்டிப்பா அத ஃபுல்லா பார்த்து சுத்தி பார்க்க முடியாது. ஸோ நீங்க அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு போணுமோ, அந்தந்த இடத்துக்கு போற மாரி நீங்க பிளான் ஐலேண்ட் உள்ள போறதுக்கே கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா எல்லாமே தூரம் தூரமா இருக்கு. கொஞ்சம் நெறைய நடக்கிற மாரி இருக்கும். ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போலாம். பட் கொஞ்சம் ஸ்லோப்லாம் நெறையா இருக்கும்போது, அந்த இடத்துல உங்களால ஸ்ட்ராலர தள்ள முடியாது. ஏன்டா எடுத்துட்டு வந்தோம்னு இருக்கும். ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, ஸ்ட்ராலர வச்சுட்டு வெறும் நாங்க நடந்து மட்டும் தான் வந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வர்றது, கொஞ்ச நேரம் விளையாடுறது, கொஞ்ச நேரம் ஸ்டே பண்றதுன்ற மாரி நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுனோம். அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காமலாம் கண்டிப்பா யாராலயுமே நடக்க முடியாதுங்க. அதுவும் நாங்க காலையில ஃபோர்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்ததுனால கொஞ்சம் டயர்டா இருந்தோமா, ஸோ அந்த ஆஃப்டர்நூன் கொஞ்சம் போம்போது, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஸ்பாட்ஸ்லாம் எது எது இருக்கோ, அத மட்டும் நாங்க சுத்தி பார்த்துட்டு வந்தோம். கண்டுபிடிச்சிட்டாளே கண்டுபிடிச்சிட்டாளே செமையா இருக்குடா. இங்க பாருங்க எவ்வளோ மயில் இருக்குன்னு. நான் ஊருக்குள்ள இருக்கும்போது ஏதாவது ஒரு மயில் சவுண்ட் கத்துனாலே ஓடி போய் பார்ப்பேன். ஆனா டக்குன்னு பறந்துரும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இருந்தும், அந்த மயில்லாம் எங்கேயுமே போமாட்டேங்குது. ரொம்ப கேஷுவலா வருது. அதுக்கு ஒரு ரெகுலரான வழக்கமாயிடுச்சு போல. ரொம்பவே அது பாட்டுக்கு நம்ம கூடயே நடந்து வருது. கிட்ட போனாலும் தூரம் போமாட்டேங்குது. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் போல இங்க உள்ள மயிலெல்லாம். பார்க்கறதுக்கு அந்த ரியல் சவுண்டோட கேட்கறதுக்கு அந்த இடத்துல பார்க்கறதுக்கும் சூப்பரா இருந்துச்சு. நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போக ஆரம்பிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்க போலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் சீ மாரி ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்க தான் போயிட்டுருக்கோம். பார்த்து பார்த்து போறேன் பொறுமையா பொறுமையா போ. அம்மா பொறுமையா தான் வரேன். புடிங்கடா. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. தங்கக்குட்டி. ஏய் ஏய் ஏய். என் பசங்களுக்கு சும்மாவே இறக்கி விட்டா ஜாலியா ஓடிருவாங்க. அதுவும் இந்த பீகாக்லாம் பார்த்தது ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. செமையா என்ஜாய் பண்ணாங்க 2 பேருமே. ஃபுல்லா பீகாக் தான் இருக்கு.
நான் இதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ பார்க்கறதுக்கு சொர்க்கம் மாரியே இருக்குன்னு சொன்னேன்ல, அது இதுதான். இங்க பாருங்க மரத்துக்கு இடையில அந்த கடல் தெரியறது எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. ஆனா அது பார்க்கறதுக்கு வானம் மாரி இருக்குல்ல, இல்ல அது ரியலான கடலோட கலரு. ரொம்பவே அழகா இருந்துச்சு. சுத்தி மரம், இங்க தண்ணி, இங்க பாருங்களேன். ஸ்டெப்ஸ்லாம் கூட ஒரு மாரி ரொம்ப பெரிய பெரிய கல்லா ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்ப போப்போறோம். நான் வீடியோக்காகலாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிலாம் சொல்லங்க. ரியலாவே நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, அப்படி ஒரு ஃபீலா இருக்கும். சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருந்துச்சு அந்த இடம். இங்க கொஞ்சம் நாங்க நெறைய உட்காந்து ஸ்டே பண்ணிட்டு, பசங்களும் விளையாண்டுட்டு நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். கலர பாருங்களேன், அந்த மரத்துக்கு இடையில இருந்து பார்க்கும்போது, சூப்பரா இருக்குல்ல இந்த இடம். அதுவும் நம்ம கிட்டத்துல பார்க்கும்போது சம்மர் டைம்ன்றதுனால நல்ல வேளையா ஜெர்கின் போடுற வேலைலாம் இல்ல. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும், அந்த சில்னஸ்க்கும் சூப்பரா இருந்துச்சு. எல்லா மரத்துக்கு இடையிலயும் அழகா தண்ணி தெரியுது கலர். பாரு படியில இறங்கி போலாம். சூப்பரா இருக்கு பாரு. வாவ்! இருக்குடா. எவ்வளோ கிட்ட பாரு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. தங்கம் போய் நில்லு. என்ன சாயிரா அது கையில? கல்லா? வாங்க. பசங்களோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க போன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த டெட் சீ தான். அதாவது இது பார்க்கறதுக்கு மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கும். அதாவது நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இங்க நம்ம குளிக்கலாம், அலோடு தான். எல்லா இடத்துலையுமே குளிக்கலாம். பட் இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக குளிக்கிறதுக்குன்னு உள்ள இடம். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த இடம். முக்கியமா இருக்கிற இந்த 2, 3 செக்ஷன் மட்டும் போயிட்டு முடிச்சுட்டோம். ஸோ இந்த ஐலேண்ட் ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா குரோஷியா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மணி இப்ப பார்த்தீங்கன்னா, மணி 6 ஆகுதுங்க. இன்னமும் பாருங்களேன் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செமையா இருந்துச்சு. ஆனா என்ஜாய் பண்றதுக்கு. நம்மளோட போட்டும் அங்க வந்துட்டு இருக்கு பாருங்க. அதுல தான் இப்ப நம்ம ரிட்டர்ன் போப்போறோம். ஒவ்வொரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ்க்கு போட் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ எதுவுமே நம்ம பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா குட்டி பசங்களோட போறதுக்கும், இல்ல பெரியவங்களோட போறதுக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த ஐலேண்ட். ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என் பசங்க ஓடி ஆடி விளையாண்டதுல ரொம்பவே 2 பேருமே டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ 2 பேருமே படுத்து தூங்கிட்டாங்க. போட்ல போகும்போதும் சரி தூங்கிட்டு தான் வந்தாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஐலேண்ட் ட்ரிப் எங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. அன்னைக்கு டே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நாங்க வெளில தான் இருந்தோம். காலையிலேருந்து ஃபோர்ட் சுத்தி பார்க்கறது, மதியம் இந்த ஐலேண்ட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியா இருந்துச்சு. ஸோ ஈவினிங் போயிட்டு நல்ல ஒரு சப்பாத்தி போட்டு சிக்கன் கிரேவி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். அப்படியே நாங்கள் போட்டில் ரிட்டர்ன் போகும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கேவ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வரும் பாருங்களேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் என்டையர் ட்ரிப்புமே வேற லெவலில் இருந்துச்சுங்க எங்களுக்கு.